சரிங்களா. எங்கள் வீடு பார்த்திங்கன்னா அம்மா அப்பா பேரில் அந்த சொத்தை வந்து எங்கள் பேரில் வந்து பத்திரப்பதிவு மாற்றணும். சரிங்களா. பூரடம் 4 போகிறப்ப எனக்கு இப்போ உத்தடம் 1 போகுது. சரிங்களா. தானமாக வந்த ஒரு பொருள். சரிங்களா. அப்படி இருக்கிறப்ப இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ஸாக இருக்கிற ஒரு நபர்கிட்ட போய் நான் கொடுக்கும்பொழுது அவர் நிறையா ரிப்போர்ட் எடுத்துறாரு. அதெல்லாம் நான் ப்ராசஸிங் பண்ணுறப்ப எதிர்பார்த்த அளவுக்கு அது வந்து கிளிக் ஆகலை. உடனே சென்டிமெண்ட்டை பார்த்துக்கிட்டு சரிங்களா சரின்னு சொல்லிட்டு அவங்க கடையிலேருந்து ஒரு 2 கடை தானே ஒரு லேடி இருந்தாங்க. சரிங்களா. அவங்ககிட்ட போய் ஏமா இப்படி சொத்து சார்ந்த விஷயத்துக்காக நாங்கள் வந்து நிறையா டாக்குமெண்ட்டு எங்கள் அண்ணன் அக்கா எல்லோரும் வேறு ஊரில் இருக்கிறாங்க, அதான் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி அப்படியே ஒன்றுன்னா அவங்ககிட்ட மூலமாக ரிப்போர்ட் வாங்கினேன். அந்த லேடி மூலமாக நான் வாங்கப்பட்ட ரிப்போர்ட் அனைத்துமே டக்குன்னு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நம்ம என்னென்னலாம் அந்த பத்திரப்பதிவு சம்மந்தம் எடுக்கிறோமோ அவங்ககிட்ட அது எல்லாமே பார்த்திங்கன்னா வேகமாக ப்ராசஸிங் ஆக ஆரம்பிச்சது. அப்படி இருக்கிறத நான் நினச்சேன் அப்படின்னா ஆண்களை விட பெண்கள் அப்படிங்கிறவங்க ஈஸியாக